வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கேரளா ஃபேமஸ் புளிசேரி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் குட்டி குட்டியாக கட் பண்ண பைனாப்பிள் 1 கப் மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். அதே கப் மெஷர்மெண்ட்க்கு 2 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பைனாப்பிள்லாம் அப்போ தான் நல்லா பாயில் ஆகி நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு. இப்போ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த பைனாப்பிள் குழம்புல எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த எல்லோ கலர் வர்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நான் இன்றைக்கி இந்த குழம்பு 4 பேருக்கு பத்துற மாதிரி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கான அரைப்பு அரைக்கிறதுக்காக ஒரு ஜாரில் ஒரு பச்சை மிளகா, நம்ம பைனாப்பிள் மெஷர் பண்ண அதே கப்புக்கு 1 கப் துருவின தேங்காய். அதாவது இந்த குழம்பு 4 பேருக்கு பத்தும். உங்களுக்கு 2 பேருக்கு வேணும்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஹாஃபாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் இன்றைக்கி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், பைனாப்பிள்லாம் இப்படி வெந்து நல்ல தண்ணியெலாம் ரெடியூஸ் ஆகி இருக்குது. இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். இந்த அரைப்பெல்லாம் அதில் போட்டு 4 பேருக்கு பத்துறதுக்காக நான் இது இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டியான தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அதே டைமை தயிரை ஒரு வாட்டி மிக்சியில் அடித்து கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கட்டியான தயிரை யூஸ் பண்ணிக்கிறேன். இது தண்ணி விட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா இது கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இதுக்கான கடுகை தாளிச்சிடலாம். கிண்டி இப்படி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாமே போய் அந்த பைனாப்பிள் நல்லா வெந்து நமக்கு இருக்கும். கடுகு தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவை, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தேவை. நான் இதுக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன், அந்த எல்லோ கலர் வர்றதுக்காக. ஆட் பண்ணி நல்லா கிண்டி இதை நல்லா கொதி வரட்டும். இப்படி கொதித்து வர நேரத்தில் நம்ம கடுகை தாளிச்சிடலாம். இப்படி நல்லா கொதி விட்டு வரணும். ஒரு குட்டி கடாயில் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் எண்ணெய், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கடுகு, அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக பிச்சு அதில் போடுறேன். ஒரு 4-5 இலை கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு இது அப்படி இருக்கட்டும். நம்ம அந்த பைனாப்பிள் குழம்புல இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கட்டியான தயிரை கொதிச்சிட்ருக்க அந்த பைனாப்பிள் குழம்புல ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தயிர் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. நீங்கள் இதை மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட இதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கட்டியாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். தயிரை கொதிச்சிட்ருக்கும் போதே ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா பாருங்கள், பைனாப்பிள் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடுகு தாளித்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் கொட்டி ஒரு கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். சுவையான புளிசேரி ரெடி இன்னைக்கு. தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.